இப்போ யாரெல்லாம் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்காங்களோ அவங்க ப்ரீ டயபெட்டிஸ் இல்லாத வெளியில் வந்துடலாம். ஸோ எதை நம்ம சாப்பிடணும்? இப்போ நீங்கள் சிறு தானியங்கள் அப்படின்னு எடுத்தால் தெனை, கம்பு, இதுதான் மெயின். இல்லை அரிசியில் நம்ம எப்படி பால் பாயசம் பண்ணுறோம் அந்த மாதிரி சிறுதானியத்தில் பாயசம் பண்ணலாம். இந்த பாயசத்தில் சர்க்கரை, பச்சை தான் மெயின். ஒரு வாரத்துக்கு 5 நாள் பச்சை நிறம் உள்ள காய்கறிகள் சாப்பிடணும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதில் நார் சத்து நிறையா இருக்குது. ஒயிட் ரைஸை விட நார் சத்து இருக்கிறதுனால இது சுகரை, முட்டை இல்லை பால் இல்லை தயிர் இல்லை இந்த மாதிரி பருப்பு வகைகள் இல்லை ஃபிஷ்ஷு இல்லை சிக்கன், இந்த மாதிரி உணவை அந்த 5% நம்ம சேர்த்துட்டு மாற்றினோன்னா அதுவே சுகர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் ஆகுது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சுகர் ஏறாத இருக்கிறதுக்கு என்னென்ன உணவு சாப்பிடணும் அதை பற்றி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக டயபெட்டிஸில் பிளட் சுகர் ஏறுறதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று ஜெனட்டிக், ரெண்டாவது ஓவர் வெயிட், மூணாவது அவங்க சாப்பிட்ற உணவில் ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவு சத்து உள்ள உணவில் நார் சத்து இல்லாத மாவு சத்து உணவு, அது சாப்பிட்டா சுகர் ஏறும். இல்லை சர்க்கரையே சாப்பிட்டா ஏறும். அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணாத இருந்தாங்கன்னா அது கூட ஏறும். ஸோ டயபெட்டிஸில் சர்க்கரை கண்ட்ரோல் வரத்துக்கு பல விஷயத்தில் நம்ம டயட்டை பற்றி இப்போ பேச போகிறோம். இப்போ உணவில் பார்த்தீங்கன்னா மாவு சத்து உள்ள உணவு ரொம்ப குறைவாக சாப்பிட்டா சுகர் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது நம்ம ரொம்ப நாள் கடைப்பிடிக்க முடியுமா? இது ரொம்ப ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க். அதில் பார்த்தீங்கன்னா மாவு சத்து நம்ம ஊரில் 60லேருந்து 65% சாப்பிட்றோம். அதில் ஒரு 5% மாவு சத்து உணவை நம்ம குறைச்சிட்டு அதில் புரத சத்து உணவு நம்ம சேர்த்தோன்னா அதுவும் எதுலேருந்து, முட்டை இல்லை பால் இல்லை தயிர் இல்லை இந்த மாதிரி பருப்பு வகைகள் இல்லை ஃபிஷ்ஷு இல்லை சிக்கன், இந்த மாதிரி உணவை அந்த 5% நம்ம சேர்த்துட்டு மாற்றினோன்னா அதுவே சுகர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் ஆகுது. இப்போ யாரெல்லாம் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்காங்களோ அவங்க ப்ரீ டயபெட்டிஸ் இல்லாத வெளியில் வந்துடலாம். யார் டயபெட்டிஸ் இருக்கோ அவங்க கண்ட்ரோலில் வைக்கலாம். ஸோ எதை நம்ம சாப்பிடணும்? இப்போ நீங்கள் சிறு தானியங்கள் அப்படின்னு எடுத்தால் தெனை, கம்பு, இதுதான் மெயின். இல்லை இந்த குதிரைவாளின்னு சொல்கிறது, இது 3 தான் சாப்பிட முடியும். இப்போ இது 3மே ஒன்று வறுக்கணும், இல்லை இது புளிக்க வைக்கணும், இல்லை முளை கட்டணும். இது 3 விஷயத்துல ஏதாவது ஒன்று பண்ணி தான் நம்ம சாப்பிடணும். டைரெக்டாக சாப்பிடக்கூடாது. இப்போ ரைஸ்க்கு பதில் நிறைய பேர் அது சாப்பிட்றீங்க. பட் அது வறுத்துட்டு தான் நம்ம ரைஸ் மாதிரி பண்ணி சாப்பிடணும். இல்லை ப்ரீவியஸ் நைட் அதை வேக வச்சுட்டு அதை புளிக்க வச்சு பழைய சோறு எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி சாப்பிடலாம். அப்போ புளிக்க வச்சுட்டா அந்த ப்ராப்ளம் போயிடும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடலாம். இப்போ சிறுதானியத்தில் என்ன பெனிஃபிட்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதில் நார் சத்து நிறையா இருக்குது. ஒயிட் ரைஸை விட நார் சத்து இருக்கிறதுனால இது சுகரை அந்த அளவு ஏற்றாது. ஸோ சிறுதானியத்தில் என்ன பண்ணலாம்? எதெல்லாம் நம்ம ரைஸில் பண்ணுறோமோ அத்தனையும் அதில் பண்ணலாம். அந்த மாதிரி உணவு நம்ம பண்ணி ஒரு உப்புமாவோ இல்லை தோசையோ இட்லி மாவோ எல்லாமே நம்ம சிறுதானியத்தில் செஞ்சு வீட்டில் நம்ம சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா புரத சத்து உள்ள உணவு, இதில் ஃபிஷ்ஷு, சிக்கன், முட்டை இல்லை பருப்பு வகைகள். பருப்பு வகைகளில் துவரம் பருப்பு, சிறு பருப்பு, கடலைப்பருப்பு, இதை தவிர நம்மளோட சன்னா, ராஜ்மா இதெல்லாம் சாப்பிடலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம்? சாம்பார் பண்ணலாம், பருப்பு மாதிரி பண்ணலாம், அடை மாதிரி பண்ணலாம், பெசரட் மாதிரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம காலை உணவில் இதையே சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். மதிய உணவு, நைட் உணவில் நம்ம
1 கப்பு இந்த சிறுதானியம் எடுத்தா 1 கப்பு பருப்பு இல்லை சாம்பார் இல்லை ஃபிஷ்ஷு சிக்கன் எக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு 2 கப்பு காய் சாப்பிடணும். 1 கப் காய் வந்து வேக வச்சு சாப்பிடலாம், இன்னொரு கப்பு பச்சை காயாக சாப்பிடலாம். இப்போ பச்சை காயாக எதெல்லாம் சாப்பிடலாம்? வெள்ளரிக்காய், நம்ம இந்த கேப்சிகம் இல்லை கொடமிளகான்னு சொல்கிறோம், சிறிய அளவு கேரட், இதுலேயே கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம், இதுலேயே வந்து கொஞ்சம் கொய்யாப்பழம் வேணால் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை மாதுளம் பழம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதுலேயே கொஞ்சம் சீட்ஸு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் நிறைய இப்போ கிடைக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் போடலாம், நம்ம எள்ளு போடலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம போட்டு இது சாப்பிட்டோம்னா இதில் பெனிஃபிட் நிறையா இருக்கு. இப்போ பொரியலாக செய்யறது ஏதாவது ஒரு 3 கலரில் ஒரு கலர் எடுத்துக்கணும். பச்சை தான் மெயின். ஒரு வாரத்துக்கு 5 நாள் பச்சை நிறம் உள்ள காய்கறிகள் சாப்பிடணும். இது என்னது? கீரை. கீரை இல்லை பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, கொத்தவரங்காய், அந்த மாதிரி, இல்லை பூஷ்ணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய், சௌ அந்த மாதிரி இருக்கிற காய்கறிகள். ஸோ இதை நம்ம 5 நாளில் சாப்பிட்டுட்டு இது பொரியலாகவும் சாப்பிடலாம், கூட்டாகவும் சாப்பிடலாம். அப்புறம் ஒரு நாள் இந்த கேப்சிகம், கொடமிளகால நம்ம அதிலே பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சேப்பு, மஞ்சள், பச்சை, இல்லை தக்காளி கிரேவி போட்டு அதில் பட்டாணி, இல்லை அதில் வந்து வேற ஏதாவது, இல்லை வெண்டைக்காய் அதில் தக்காளி கிரேவி போட்டு இந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா மதிய உணவு, நைட் உணவில் பிளேட்டில் இந்த 4 விஷயமும் இருக்கணும். அண்ட் இதே ப்ரப்போர்ஷனில் இருக்கணும். 1 கப்பு சிறுதானியம், 1 கப்பு புரோட்டீன் ஃபுட், புரத சத்து உள்ள உணவு, 2 கப்பு காய் அண்ட் 1/2 கப்பு தயிர். இந்த மாதிரி சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ சில பேருக்கு சுகர் ஜாஸ்தி ஆகுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னுமே அந்த ஒரு வாரத்துக்கு நைட்டில் வெறும் புரத சத்தும் காயும் எடுத்துக்கலாம். காலையில் உணவில் புரத சத்தும் காயும் எடுத்துக்கலாம். மதிய உணவில் சிறுதானியம், புரத சத்து, காய், அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால் டக்குன்னு சுகர் இறங்கும். அப்புறம் திருப்பி அவங்க வந்து அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பண்ணி. இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதுவும் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தால் இது மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ ஒரு பாயசம், நீங்கள் சேமியா பாயசம், இல்லை ரவா பாயசம், இல்லை சிறுதானியத்திலே பாயசம் பண்ணலாம். அரிசியில் நம்ம எப்படி பால் பாயசம் பண்ணுறோம் அந்த மாதிரி சிறுதானியத்தில் பாயசம் பண்ணலாம். இந்த பாயசத்தில் சர்க்கரை போடாத, அவங்க மற்றதெல்லாம் அப்படியே பண்ணினாங்களாம். ஏலப்பொடி போடலாம், இல்லை குங்குமப்பூ போடலாம், இல்லை பாதாம் எது போடுறாங்களோ கேஷ்யூ போட்டுட்டு சர்க்கரை இல்லாத இவங்க எடுத்து வச்சுட்டு சர்க்கரை போட்டு மற்றவங்கெல்லாம் சாப்பிடலாம். இது சர்க்கரை இல்லாத கூட அந்த பாலில் இருக்கிற ஸ்வீட்னஸில் அப்படியே சாப்பிடலாம். இப்போ சியா சீட்னு ஒன்று கிடைக்குது. இதை ஊற வச்சுட்டு நம்ம பாலை போட்டு இது வந்து கொஞ்ச நாள் ஊற வச்சா இது வந்து ஒரு புடிங் மாதிரி ஆயிடும். இதில் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 4 பீஸ் பாதாம் இல்லை 2 முந்திரி பருப்பை வந்து நம்ம நெசுக்கி போட்டால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பாலோட ஸ்வீட்னஸ்னால இது ஸ்வீட்டாகவே இருக்கும். இல்லை எங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் போடல அப்படின்னா அதில் தேங்காய் பால் ஊற்றி அவங்க சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க சேஞ்சஸ் பண்ணி ஸ்வீட் டிஷ்ஷும் சாப்பிடலாம். இதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் டயபெட்டிஸ் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.